பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள், செயல்படுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், தாங்குகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி தமது சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஊழியத்துக்கு அஸ்திபாரமாக, ஆதாரமாக, ஆதரவு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு சிறிய ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நம்ம ஸ்டடியை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, ஒருவரில் மூவராய் மூவரும் ஒருவராய் இருக்கிற எங்கள் பரலோக திரியேக தகப்பனே, திருப்பாதம் பணிந்து எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உம்முடைய பாதத்துல எங்களை முழு மனதோடு சரணடைகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நல்ல நாளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை, துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு பாராட்டி வருகிற ஒவ்வொரு நாளுக்காக, நீங்க கொடுத்து வருகிற கிருபைக்காக, தேவ தயவுக்காக, மனித தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆன்லைன் வழியாக ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே தேவன் கொடுத்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நீர் கற்றுக் கொடுத்து உமது சித்தத்தை நிறைவேற்றுவீராக. வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. பொன் வெள்ளியை பார்க்கிலும் உமது வேதத்தில் நாங்கள் பிரியமா இருக்க நாட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து தேடி வாசித்து உமது சத்தியமாகிய பொக்கிஷங்களை எடுத்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல ஜீவனுள்ள சாட்சியாக சுடர்களை பிடித்து கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை ஆசிர்வதித்து உமது சித்தத்தை நிறைவேற்றுங்க. துதி கன மகிமை எல்லாம் வார்த்தைக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. குறிப்பாகவே இன்றைக்கு ஒரு சிறப்பு ஒரு வேதாகம ஒரு ஸ்டடி தான். ஆனா என்னன்னா மக்கள் குறைவாக இருக்கிறாங்களே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏனென்றால் இந்த மாதம் நமக்கு தெரியும் கிறிஸ்துமஸ். டிசம்பர் என்றாலே கிறிஸ்துமஸ் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுக்க ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆனா இலங்கையில் அப்படி இருக்காதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டு அது மறுபடியுமா இயல்பு நிலை திரும்புவதற்கே அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சில இடங்களிலே அது சம்பந்தப்பட்ட அந்த ஊழியங்கள் நடைபெற்று தான் இருக்கும். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தினால வந்திருக்கிறோம். வேதாகமத்தில் எங்கும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. பிதாவாகிய தேவனும் சொல்லவில்லை. அப்போஸ்தலர்களும் சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யூதா, இன்னும் யோவான், வேறு யாருமே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுங்கள், கிறிஸ்துவின் பிறப்பை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படி என்று சொல்லவில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லாத ஒண்ண நாம உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதை நினைத்தால் நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கிறது. ஆனா இயேசு எங்கேயாவது என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கட்டாயம் கொண்டாட வேண்டும், அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று இயேசு எங்கும் சொல்லவில்லை. சொன்னதற்கான ஆதாரமும் இல்லை. ஆனால் மாறாக என்ன சொன்னார்? என் மரணத்தை நினைவு கூறுங்கள், என் மரணத்தை கொண்டாடுங்கள், என் மரணத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொன்னார். பேதுருவும் அதைத்தான் சொன்னார். இயேசுவின் மரணத்தை நாம் அறிவிக்க வேண்டும், இயேசுவின் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும், இயேசுவின் மரணத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அதன் வழியாக தான் ரட்சிப்பே உண்டாகிறது. அதனால நம்ம அப்ப இதை நம்ம கொண்டாடக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும். நான் அதை நான் சொல்ல வரல. கொண்டாடக்கூடாதுன்னா இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நம்ம கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இல்லை. இதை பர்த்டே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் மாதிரி நம்மளோட பணங்கள், பொருட்கள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்களை எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் செலவு பண்ணி ஆடம்பரமாக வீணான செலவினங்களை கொண்டு இதை கொண்டாடுவாங்க. ஆனா இது ஒரு ஆக்கப்பூர்வமாக நல்ல ஒரு பிரயோஜனமாக அதை செய்தால் ஆத்தும அறுவடை நிச்சயம் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா கிறிஸ்துமஸ் என்பது அது கொடுத்தல். நமக்கு ஒரு பாலகன்
பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் கல்வா அ முன்னணையில் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரனாக கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்டார். இரட்சகராக கொடுக்கப்பட்டார். அப்ப கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு உங்களுக்காக, எனக்காக பிறந்தது. அவர் மற்றவர்களுக்காக பிறந்தவர், மற்றவர்களுக்காக அடிக்கப்பட்டவர். அப்ப கிறிஸ்துமஸ் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நீங்களும் நானும், அது கொடுத்தலின் அடிப்படையில தான் இருக்குது. கிவிங் தான் கிறிஸ்துமஸ். அப்ப கொடுப்பது தான் கிறிஸ்துமஸ். அதை விட்டு இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க பார்த்தோன்னா, அவங்க செலிப்ரேட் பண்றது என்ன? அவங்க ட்ரெஸ் என்ன? வண்ண அலங்காரங்கள் என்ன? வீட்ல ஸ்டார் மாட்டுறது என்ன? ஆண்டவர் உங்களையும் என்னையும் நட்சத்திரமாக வச்சிருக்கிறார். ஆனா நம்ம வீட்ல நாம நட்சத்திரங்கள மாட்டி, நான் கிறிஸ்துவன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத கிறிஸ்துவ மரம் அல்லது அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத கிறிஸ்துமஸ் தாத்தா. இது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். இன்னைக்கு நெறைய பேர் இயேசுவை மறந்துவிட்டு, கிறிஸ்துமஸ் தாத்தாவ தான் தெய்வமாக வணங்குறாங்க. அவர நெறைய சபைகள்ல ஒரு சிலை மாரி செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு ஒரு பெரிய படம் மாரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு மாட்டி கிராமத்துல நகரங்களிலே அத கொண்டு அத டான்ஸ் மாரி ஒரு ரொம்ப ஒரு குத்தாட்டம் மாரி போட வச்சு, இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பா என்ன அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இயேசுநாதருக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்ப நம்ம கட்டாயம் நினைவு கூறணும். இல்லன்னு சொல்லல. ஏன்னா நம்ம மரணத்த நினைவு கூறும்போது, பிறப்ப நினைவு கூறணும். ஆனா எப்படி நினைவு கூறணும்னா, சுவிசேஷம் அறிவிக்கணும். அறியப்படாத ஜனங்களுக்கு, சந்திக்கப்படாத மக்கள போய் சந்தித்து, இயேசு உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசுவின் பிறப்பு என்பதே, அது ஒரு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பாருங்க பைபிள்ல பாருங்க, இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே, இயேசு பிறப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு நெறைய சீக்ரெட்ஸ் பார்க்குறோம். நெறைய ரகசியங்கள இன்னைக்கு பார்க்குறோம். ஆனா ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. எத்தன பேருக்கு இது போய் ரீச் ஆகும்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய முக்கியமான சத்தியங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இதெல்லாம் பேசுவது கிடையாது. அதனால தான் அத பத்தி நான் வேதாகமத்தின் அடிப்படையில அந்த காலை வேளையில உங்களோடு நான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பாருங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கொடுத்த செய்தியை முதல்ல மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 2வது அ மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனத்துல சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களுக்கு நீங்க பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. 3வது லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. லூக்கா 2, 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவ தூதர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பு என்றாலே, அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா 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 வேதாகமத்துல அதற்கான ஆதாரம் இருக்கு. ஏன்னா மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது, தேவ தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே, இயேசுவை பெற்றெடுக்கப் போகிற கிருபை பெற்றவளாகிய மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவளோடு கூட தோள் கொடுத்து உதவி செய்த அ யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு என்பது அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அப்ப இந்த கிறிஸ்துவின் பிறப்ப நம்ம கொண்டாடுறோம்னா, நான் நான் புதிய துணி போட்டு, புது ட்ரெஸ் போட்டு, நானே கேக் வாங்கிட்டு, நானு, என் குடும்பம் நாங்க மட்டுமே நான்வெஜ் சிக்கன், மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு, நான் மட்டுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, வீடெல்லாம் எங்க வீட மாத்திரம் நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு, நான் மட்டும் அப்படிங்கிற ஒரு சுயநலமா தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது உண்மையான கிறிஸ்துமஸ் கிடையாது. கிறிஸ்துமஸ் என்றாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதெல்லாம் பிறந்தபோது பிறப்பதற்கு முன்பதாகவே மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது, தேவதூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, மரியாள் யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அதை செலிப்ரேட் பண்ணுகிற, நினைவு கூறுகிற நீங்களும் நானும் சபையாக ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அறியப்படாத மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இப்ப நமக்கு இதுல ஒரு என்ன பெனிஃபிட் என்ன ஒரு ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மற்ற மாதங்களிலே நாம் அறிவிக்கும்போது நமக்கு நெறைய தடைகள் வரும். நெறைய இடைஞ்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நம்மள மதம் மாத்த வந்துட்டாங்க, சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனா, இந்த இந்த நம்ம டிசம்பர் மாசம் இத நம்ம செய்யும் பொழுது, நமக்கு பெரிதாக ஒண்ணும் பிரச்சனை வராது.
ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அதனாலன்னு சொல்லி எல்லாருமே எல்லா மற்ற மத மக்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அ அ முன்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துமஸ கிறிஸ்துவங்க மட்டும் தான் கொண்டாடுனாங்க. இன்னைக்கு நீங்க வந்து பாருங்க, உலக மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. அ முஸ்லிம் மக்கள் கூட கிறிஸ்துமஸ கொண்டாடுறாங்க. ஆண்டவரை அறியாத மக்கள் கூட கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. கடவுள் இல்லை என்கிற கொள்கை உடையவங்க கொண்டாடுறாங்க. வியாபாரிகள் கொண்டாடுறாங்க. பிசினஸ் பண்றவங்க கொண்டாடுறாங்க. மக்களை எப்படியாவது கவர்ந்தெழுப்பதற்காக, பிசினஸ் நல்லா பெருக்குவதற்காக. ஏன்னா, இது ஒரு கிறிஸ்துமஸை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அத பெருக்குவதற்காக அவங்க அத அழகா கொண்டாடுறாங்க. அது அவங்களுக்கு லாபம். ஆனா நமக்கு என்ன லாபம்? நம்முடைய பண விரயங்கள் தான் நமக்கு நஷ்டம். அப்ப நம்முடைய லாபம் என்ன? நம்முடைய லாபம் என்பது ஆத்தும அறுவடை. இந்த வருஷ இறுதியில கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு, சுவிசேஷம் தைரியமாய் அறிவிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸோட அந்த முக்கிய தினத்த நம்ம கொண்டாடுகிறோம். ஆனா, இத வந்து நெறைய சபைகள் பயன்படுத்துவதே கிடையாது. இந்த வாய்ப்ப நெறைய மிஸ் பண்ணிட்டு, வெறும் கொண்டாட்டத்துக்காகவும், செலிப்ரேஷனுக்காகவும், பாட்டு பாடுறதுக்காகவும், அ அங்கங்க கேரல் ரவுண்டு போறாங்க. கேரல் ரவுண்டு எங்க போறாங்க? ஏற்கனவே சபைக்கு வருகிற மக்கள் வீட்டுக்கு தான் போறாங்க. ஏற்கனவே வருஷம் வருஷம் அவங்க வீட்டுக்கு போயி, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் நம்ம சொல்றோம். அங்க போய் இருக்கிற மிக்சரு, டீ, வடை எல்லாம் சாப்ட்டு, அவங்க குடுக்குற கவர் காணிக்கை வாங்கிட்டு, மறுபடியும் அடுத்த வீட்டுக்கு போறது தான். ஸோ இந்த மாரி தான் ஒரு கேரல் ரவுண்டுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஆனா இதெல்லாம் வேஸ்ட் தான். அதுக்கு பதிலா இவங்க கேரல் ரவுண்டு வந்து, இயேசுவ அறியாத இந்த கிராமங்களுக்கு போலாம். இயேசுவ பத்தி தெரியாத மக்களுக்கு போய் சொன்னோம்னா, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சுவிசேஷம் கேட்கப்படும். டிராக்ஸ் குடுக்கலாம். புதிய ஏற்பாடு குடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தி நடுரோல நின்னு சொல்வதற்கு யாருக்குமே இது தைரியம் இல்ல. வீடுகளுக்குள்ள போய் சொல்றாங்க. ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவங்க சபைக்கு ரொம்ப வருஷமா வர்றவங்க, அவங்களுக்கு தான் சொல்றாங்க. இதனால என்னன்னா, நேர விரயங்கள், டைம் வேஸ்ட்டு, உடல் பலவீனம் வேஸ்ட்டு, இவ்ளோ சந்திச்சு, அப்பா! ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு நாம நெனைக்கிறோம். ஆனா, அதுதான் தேவன் செய்ய சொன்னாரா என்பத சற்று நாம யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய பிரதான கட்டளை என்ன சொல்லுது பாருங்க, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அட்லீஸ்ட் நீங்க உலகமெங்கும் போலன்னா கூட பரவால்ல. நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம தெரு பக்கத்துல, நம்ம கிராம பக்கத்துல, நம்ம ஊர் பக்கத்துல அட்லீஸ்ட் இப்ப நம்ம ஒரு கிராமத்துல நம்ம சபைக்கு ஒரு பிலிவர் வராங்களா, அந்த கிராமத்துக்குள்ள அவங்க மூலியமா அந்த கிராம மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு, அதுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு யாருமே இந்த திட்டமிடுவதே கிடையாது. இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு அவல நிலை. வே வேதாகமத்துல சொல்லப்படாத ஒண்ணு செய்றாங்க. ஓகே. அதையாவது ஒரு ஆக்கப்பூர்வமா செய்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நெறைய பணங்கள் இப்ப இன்னைக்கு நீங்க பாருங்க, அந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல பாருங்க, டிசம்பர் மாதம் ஏராளமான பண பரிவர்த்தனைகள் அதிகமாகும். பேங்க் டிரான்சாக்ஷன் அதிகமாகும். பிசினஸ் வச்சுக்கிறவங்க நல்லா லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனா சபை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம சபைக்கு கூட்டமா வருவாங்க மக்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சர்ச்சுல வைக்கிறோமோ, அன்னைக்கு வந்து பாருங்க எல்லா சபையிலயும் சம்மந்தமே இல்லாதவங்க ஏகப்பட்ட கூட்டம் வருவாங்க. ஏன்? கேக் சாப்பிடுறதுக்கும், பிரியாணி சாப்பிடுவதற்கும், அங்க நடக்கிற டான்ஸு எல்லாம் இதெல்லாம் பார்ப்பதற்கு வருவாங்க. ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க எத்தன பேர் வராங்கன்னு. அந்த கிறிஸ்துமஸ் ஃபங்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பேர் வராங்க? அவங்க தான் உண்மையான பிலீவருங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு அவல நிலை. அப்ப அப்ப நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்றோம். இவ்வளோ தூரம் காரியங்கள் பண்றோம். என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாம் வேஸ்ட் பாருங்க. எல்லாம் அந்த ஒரு நாள் கூத்துக்காக ஒண்ணுமே இல்லாம போய்விடுகிறது. ஆனா நம்ம அழகா சுவிசேஷத்த நேர்த்தியா திட்டமிட்டு, பிளான் பண்ணி, தேவ ஆவியானவருடைய ஆலோசனையோடு, ஆக்கப்பூர்வமா இந்த கிறிஸ்துமஸை, கிறிஸ்துவின் பிறப்ப நம்ம நம்ம வந்து சுவிசேஷமா அறிவிச்சோம்னா, நிச்சயமாய் வருகிற புதிய வருஷத்திலிருந்து நம்ம சபையில புதிய புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அததான் நாங்க வந்து டீச்சிங்கா ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்களுக்கும், ஒவ்வொரு சீஷர்களுக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமை என்னுடைய சீஷர்கள் 12 பேருக்கு நான் சொல்லிக் குடுத்தது. அவங்க சபையில செய்ய சொல்லி பட்டுட்டேன். நீ ஃபங்ஷன்லாம் சும்மா லைட்டு கீட்டு போட்டு டைம வேஸ்ட் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேவன் நட்சத்திரமாக தான் தேவன் பார்க்கிறார். அப்ப நாம நட்சத்திரம் மாட்டுறதுனால ஒண்ணும் இல்ல. நீங்க மாட்டிக்கோங்க. அது அது உங்க விஷயம் மாட்டிக்கோங்க. ஆனா அது முக்கியம் கிடையாது. நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். நம்மள தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனவே அத மக்களுக்கு வலியுறுத்திக் கொண்டு,
நாங்க அதை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்னா, இல்லங்களில் கிறிஸ்துமஸ் அப்படி என்று நாங்க வைத்துக்கொண்டு, சபையில கிறிஸ்துமஸ் கொண்டாடாம, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வீட்ல, அவங்க வீட்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட வைப்பது. அவங்க பிள்ளைங்களுக்கு பர்த்டே கொண்டாடனா, அவங்க வீட்ல ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தா, அவங்க எப்படி அக்கம் பக்கம் வீட்ல இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், தேவனை அறியாத மக்கள் எல்லாம் அவங்க இன்வைட் பண்ணி, அவங்க வீட்டுக்கு வர வச்சு, அவங்கள அவங்க வீட்ல உட்கார வைப்பாங்க. நாங்க அங்க போய் நின்னு பாடல் பாடி, குறைந்த மணி நேரத்துல தெளிவான சுவிசேஷத்த தெளிவான சுவிசேஷத்த 1/2 மணி நேரம் அறிவிச்சு, பிறகு அவங்களுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் குடுக்கும்போது, அதுல எத்தன பேர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாங்க? எத்தன பேருக்காக நம்ம ஜெபிக்கும்போது விடுதலை அடையுது? பிசாசு சுகமா பிசாசுலருந்து விடுவிக்கப்படுறாங்க. வியாதி சுகமாகுறது. அதிலிருந்து எத்தன பேர் கலந்துக்கிட்டு அவங்க பேரெல்லாம் எழுதி, ஒரு நோட்ல அவங்க வீட்டாரும் சேர்ந்து நாம சபையில ஜெபிக்கும்போதும் சரி, அந்த ஒவ்வொருத்தரோட பேர் மேல கை வச்சு ஜெபிக்க, கர்த்தர் அவங்களோடு அந்த வீட்டு அந்த நம்ம நம்ம சபைக்கு வர மக்கள் அவங்க வீட்ட டெய்லியும் சந்திக்க, கர்த்தர் இடைப்பட்டு புது வருஷத்துல இருந்து நெறைய புதிய ஆத்துமாக்கள். ஒரு வீட்ல இப்ப 20 பேர் கூட்டுறாங்கன்னா, குறைஞ்சது 5 பேர் சபைக்கு வருவாங்க. இதுதான் இதுதான் கிறிஸ்துமஸ். இததான் நம்ம இயேசு செய்ய சொன்னார். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கே போயி, டீ அண்ட் ஸ்நாக்ஸ், கேக் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, மிக்சர சாப்பிட்டுக்கிட்டு, அங்க பாட்டு பாடி, அதுவும் மிட் நைட்ல போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரன தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, டம்முன்னு அடிச்சுக்கிட்டு, என்னென்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்பத சற்று யோசித்து பாருங்க. ஆனா இதுக்கு தான் கர்த்தர் நம்மள அழைச்சாரா என்பதை யோசித்து பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறியப்படாத ஜனங்களுக்கு, சந்திக்கப்படாத மக்களுக்கு. அததான் கிறிஸ்து பிறப்பை நாம முக்கியமாக பயன்படுத்த வேண்டும். மற்றபடி வேதாகமத்தின் அடிப்படையில கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனா, அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் மிக மிக நல்லது. உலகம் சொல்லுது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்ன்னு. ஆனா இயேசு அந்த நாளில் பிறக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்காத ஒரு நாள்ல நம்ம டிசம்பர் 25 நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பரவால்ல. அது ஒரு வாய்ப்பு நமக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. அது தப்பா இருந்தாலும் பரவால்ல. அது ஆக்கப்பூர்வமா செஞ்சாலும் இல்ல. ஆனா அதையும் மக்கள் செய்வது கிடையாது. அதுதான் மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியம். எனவே நாம் நம்முடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் க இந்த டிசம்பர் மாதத்த ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. சரியான விதத்துல பயன்படுத்துங்க. வேதாகம அடிப்படையில பயன்படுத்துங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை செலுத்துகிறேன். இப்ப நம்ம கிறிஸ்துவின் பிறப்ப நம்ம ஏன் கொண்டாட முடியாதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளும், அவர் மரித்த நாளும் ஒரே நாள் தான். ஒரே தினத்துல தான் இயேசு மரித்தார். அதே தினத்துல தான் இயேசு இறந்தார். அப்படிங்கும்போது நீங்க கொண்டாடிட்டு இருப்பீங்க? அப்ப அதனால தான் இயேசு சொன்னாரு, "என் மரணத்தை நினைவு கூருங்கள். என் மரணத்தை தெரிவிக்கிறீர்களே! என் மரணத்தை அறிவியுங்கள்." அதத்தான் ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்தினார். ராபோஜன பந்தியில கூட அதத்தான் கர்த்தர் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல கூட அதத்தான் சொல்றாரு. அவருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும். அவருடைய மரணத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதை நினைவு கூற வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு, அப்போஸ்தலர்கள் நமக்கு கூறுகிற ஆலோசனை. எனவே அதை நம்ம நினைவு கூறி, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் போகிறேன். மிக முக்கியமான செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியங்கள் என்கிற சப்ஜெக்ட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ட்டேன், இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப 3 பெ அ 3 வித மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20ஆம் வசனம் படி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரைக்கும் தேவ தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது, யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு என்பதே ஒரு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அறிவிக்கப்பட்ட செய்தியில 3 முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். அது என்ன 3 முக்கியமான விஷயங்கள்னா, தேவனுடைய நாமம். அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இந்த பிறப்பின் காலகட்டத்திலே ஆண்டவருக்கு 3 நாமங்களை அவர்கள் பயன்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது காரியம் பாருங்க, இம்மானுவேல் என்ற நாமம்
அவருடைய பிறப்போடு தொடர்புடையது. நல்ல பாருங்க, இம்மானுவேல் என்ற நாமம் பயன்படுத்தப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க பயன்படுத்தப்படுகிறது? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அது அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அது ஏன் சொல்லப்பட்டது? ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொன்னப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப இம்மானுவேல் என்ற நாமம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எதோடு சம்பந்தப்பட்டது என்றால், அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட நாமம். அப்ப இம்மானுவேல் என்றால் இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட நாமம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்ற நாமம் பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய பிறப்புல கிறிஸ்து என்ற நாமம் பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம். அதாவது என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ஏற்கனவே பரலோகத்தில் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமிக்கு கிறிஸ்துவாக அனுப்பப்பட்டவர். அது எங்க படப்பட்டிருக்கு? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும், மத்தேயு 16:17லையும், யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்து என்பது எதோடு சம்பந்தப்பட்ட நாமம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட நாமம். அதாவது ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட நாமம். ஏன்னா இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், என்ன செய்ய போகிறார் என்பதை தான் அந்த கிறிஸ்து என்ற நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் அவர் மேசியா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் இந்த இந்த உலகத்துல ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது 3வது அவருடைய நாமம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு என்ற நாமம் பயன்படுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் அடிப்படையில இயேசு என்ற நாமம். இயேசு என்றால் நமக்கு தெரியும், இரட்சகர், விடுவிக்கிறவர், மீட்பர் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இரட்சகர் என்றால் நம்மை ரட்சிக்கிறார் என்றால் அதற்கென்று அவர் தன் ஜீவனை கொடுத்து ரட்சிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு என்ற நாமம் அவருடைய மரணத்தோடு தொடர்புடைய நாமம். அப்படின்னா ரட்சிப்போடும் மரணத்தோடும் சம்பந்தப்பட்ட நாமம் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல 3 நாமங்கள் பயன்படுத்தப்படுகிறது. 3 நாமங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவது இம்மானுவேல் என்ற நாமம். இம்மானுவேல் என்றால் அவருடைய பிறப்போடு தொடர்புடைய இந்த நாமம் பாருங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இருக்காது பைபிள். நீங்க பாருங்க, அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட அந்த அந்த சத்தியத்துல, அந்த சம்பவத்துல மட்டும்தான் இந்த பேர் அவருக்கு பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் இம்மானுவேல் என்ற பேர் வருதா பாருங்க, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அந்த இம்மானுவேல் என்ற நாமம் அவருடைய பிறப்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் பயன்படுத்தப்பட்ட நாமம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து கிறிஸ்து என்ற நாமம். கிறிஸ்து என்பது அவருடைய ஊழியம், அவருடைய அந்த ஊழியத்தோடு தொடர்புடைய சம்பந்தப்பட்ட நாமம் என்பதை நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து அதே போல நம்ம இயேசு என்ற நாமம் என்பது இரட்சகர், அவருடைய மரணத்தோடு தொடர்புடைய நாமம் என்பதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது சாஸ்திரிகள் அவரை தேடி வராங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முழுக்க நீங்க வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் ஆயிடும். அதை நீங்க பாத்தீங்கன்னா, சாஸ்திரிகள் வருகிறார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருவதாக வேதம் சொல்லுகிறது. கிழக்கு என்பதை நீங்க உலக அந்த வரைபடத்தை எடுத்து உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து பாருங்க. அந்த வரைபடத்தை இருந்துச்சுன்னா, இஸ்ரேல் தேசத்திலிருந்து கிழக்கு, அதை அப்படியே நீங்க நேர்ல வச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தினுடைய கிழக்கு பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன் இந்திய தேசத்தை பார்க்க முடியும்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்திலே வான சாஸ்திரங்களை, ஆஸ்ட்ரோனேட், வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அதிகமான மக்கள் அன்றைக்கு இந்திய தேசத்துல தான் இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இந்திய தேசம் ஒன்று இல்லாமல் இருக்கும், அந்த பேர்ல இருக்காது. ஆனா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அப்ப அவங்க தான் இங்கிருந்து இயேசுவை சந்திக்கும்படியாக அந்த வானத்துல ஒரு அடையாளத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அவங்க சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அது ஒரு சீக்ரெட். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அந்த அது அது உண்மையிலே நட்சத்திரமா என்னங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நீங்க பின்னாடி நீங்க படிக்கும்போது பதில இப்ப நம்ம சொன்னா உங்களுக்கு புரியாது. அது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு ரகசியம். ஏன்னா அவங்க வந்து டிராவல் பண்ணுவது என்னன்னா, அவன் 2 வருடமா டிராவல் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப அந்த வானத்துல அடையாளத்தை பார்த்துட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாரி ஃப்ளைட் கிடையாது, போக்குவரத்து எந்த விதமான வாகனங்கள் இல்ல.
அன்றைக்கு இருந்த வாகனத்த பயன்படுத்தி அன்னைக்கு என்னது ஒட்டகம் இருந்தது, கழுதை இருந்தது. ஸோ இது மூலியமா அந்த கால்நடையாக தான் அவங்க போனாங்க. எனவே அப்ப போகும்போது இவங்க அங்க போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வயது. 2 வயது தான் இருக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப இவங்க பார்க்கும்போது குழந்தையாகிய இயேசுவுக்கு பார்க்கல. இவங்க போய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2 வயசான ஒரு நபரா, ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறாரு. அந்த குழந்தையாகிய இயேசுவ தான் இவங்க சந்தித்து, அந்த குழந்தைக்கு 3 விதமான பரிசு பொருட்கள இவங்க குடுக்குறாங்க. ஆனா வேதாகமத்துல 3 பேர் தான் போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா நம்ம எத வச்சு நாம சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு போன 3 பரிசு பொருட்கள். இத வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? கட்டாயம் 3 பரிசு பொருட்கள் ஒருத்தரே எடுத்துட்டு போ முடியாது. அப்போ 3 பேர் கட்டாயம் போயிருப்பாங்க. குறைஞ்சது என்னது 2 பேருக்கு மேற்பட்ட நபர் தான் அந்த சாஸ்திரிகள் போயிருப்பாங்க. எனவே இத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவங்க கொண்டு போன அந்த பரிசு பொருட்கள், அந்த 2வது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்குறோம். அதுல என்னென்ன பரிசு பொருட்கள் கொண்டு போனாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வெள்ளை போளம், தூப வர்க்கம், அடுத்து நீங்க பார்த்தோன்னா பொன். இந்த 3 விஷயங்களை அவங்க கொண்டு போனாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்ல இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோடுக்கு வீட்டுக்கு குழந்தை பொறந்திருக்குன்னா, அந்த குழந்தைய பார்ப்பதற்காக நம்ம என்ன கிஃப்ட் எடுத்துட்டு போவோம்? அந்த குழந்தை விளையாடுவதற்கு பொம்மை எடுத்துட்டு போவோம். அந்த குழந்தைய உடுப்பதற்காக புதிய உடுப்புகள வாங்கி கொண்டு போவோம். அந்த அம்மாவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான நல்ல ஃபுட்டு, ஹார்லிக்ஸ் இது மாரி ட்ரெஸ்ஸு, உடுப்புகள் இத நம்ம வாங்கிட்டு போவோம். இதுதான் நம்ம பொதுவா வாங்கிட்டு போறது. பொம்மை வாங்கிட்டு போவோம். ஆனா இந்த இடத்துல அவங்க பார்க்க வர்றது இயேசு கிறிஸ்துங்கிற குழந்தைய பார்க்க வராங்க. அந்த குழந்தைக்கு அவங்க வாங்கிட்டு போற கிஃப்ட்ட நீங்க பார்த்தாலே, அவருடைய ஊழியம், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வெள்ளை போலத்த வாங்கிட்டு போறாங்க. வெள்ளை போலம் வச்சு இந்த குழந்தை என்ன பண்ண போகும்? தூபவர்க்கத்த வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்? தங்கத்த வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதெல்லாம் என்னன்னு பார்த்தா, அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியங்களை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால், அவர் பின்னாடி எப்படி என்னென்ன செய்ய போறார், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு என்பது தான் இந்த 3 விதமான பரிசு பொருட்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெள்ளை போளம். வெள்ளை போளம் என்பது இது வந்து ஒரு விலை உயர்ந்த வாசனை திரவியம். இந்த வாசனை திரவியம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒருவர் இறந்தார்கள், மரித்து விட்டார்கள் என்றால், அவருடைய சரீரத்துக்கு மேலாக பூசுவதற்காக இந்த வாசனை திரவியத்தை பூசுவாங்க. இது மிக, மிக விலை உயர்ந்தது. ஒவ்வொரு யூதர்களும் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க சம்பாதித்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கென்று விலை மதிக்க முடியாத இந்த வெள்ளை போளத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருமே வச்சுக்குவாங்க. இந்த வெள்ளை போளத்த தான் அந்த மகதலேனா மரியாள் உடைச்சு ஆண்டவருடைய கால்லயும், அவருடைய சிரசுலயும் அவங்க பூசுனது உடனே, இயேசு கிறிஸ்து பாருங்க என்னுடைய மரணத்துக்காக இவ எவ்வளவு முந்திக் கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் செய்த செயலை மெச்சிக்கொள்வதை நம்மால பார்க்க முடியும். அந்த நளதம் என்ற தைலம். பரிமள தைலம். அதுதான் இந்த வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் என்பது எத தெரிவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு இரட்சகர். அவருடைய மரணத்தை தெரிவிப்பதற்காகவே அந்த வெள்ளை போளத்தை சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். நாமெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வதற்காக பிறக்கிறோம். இந்த உலகத்துல மரிப்பதற்காக, இறப்பதற்காக பிறந்த ஒரே குழந்தை யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் பிறக்கும்போதே, அவர் இந்த நாள்ல மரிக்க போறாரு. சீக்கிரம் செத்துருவாரு, இறந்துருவாரு, ஜனங்களுக்காக அவர் மரிப்பாரு அப்படின்னு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவும், பிறந்த பிறகும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அது போலவே நடந்தது. அது போல அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டும் அதே மாரிதான். வெள்ளை போளம் என்பது அவருடைய மரணத்தை தெரிவிப்பதற்காக தான் அந்த பரிசு பொருள் கொடுக்கப்பட்டது. 2வது பார்க்கிறோம் தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்பது அன்றைக்கு ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த தூப வர்க்கம் என்பது பிரதான ஆசாரியர்கள் அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும், அங்க அங்க விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கும், அங்க சுற்றிலும் உடன்படிக்கை பெட்டியை சுற்றிலும் தூபவர்க்கத்தை அதுல உள்ள அந்த சாம்பிராணி புகைகளை எடுத்துக்கொண்டு, அதை சுற்றி நடந்து கொண்டு தேவனை துதித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த தூபவர்க்கம் என்பது எதை காட்டுதுன்னா, நம் ஆண்டவராகிய தேவன், அவர் ஒரு பிரதான ஆசாரியர் என்பதை தான் காட்டுகிறது. எல்லாருமே பைபிள்ல பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனுடைய அந்த ஆசாரிய முறைமையில தான் வருகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஆரோனுடைய முறைமையினாகிய ஆசாரிய
ஆசாரியத்துவத்துல வராம இயேசு கிறிஸ்து வித்தியாசமான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவம் உடையவராய் வருகிறார். இந்த உலகத்துல எல்லா விதமான மக்களுக்கும் பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி வரப்போறார்? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இயேசு வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. அடுத்து மூணா பொன். பொன் பொன் என்பது அதாவது தங்கம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு விற்கிற தங்கம் விலையில இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட தங்கத்தை வாங்க முடியாத அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 11,00,000க்கு மேற்பட்ட ஒரு சவரன் தங்கை இன்னைக்கு தங்கம் விற்கப்படுகிறது. இருக்க இருக்க இன்னும் ஏறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அவ்வளவு பெரிய தங்கத்தை அந்த சின்ன குழந்தைக்கு கொண்டு வராங்க. எனக்கு புரியல. அதான் இது இந்த தங்கத்தை வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும் பாவம்? ஒரு பிஸ்கெட் சாக்லேட் கொடுத்தா கூட குழந்தை சாப்பிடும். ஆனா தங்கத்தை ஏன் கொண்டு வராங்க? அதற்குள் பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. பொதுவாகவே தங்கம் என்பது அதிகமா யார் பயன்படுத்துவாங்க? ராஜாக்கள் தான் பயன்படுத்துவாங்க. ஏனென்றால் ஏனென்றால் ராஜாக்கள் போடுகிற கிரீடங்கள், அவங்க கையில மாட்டுகிற அந்த இத அ அந்த வளையங்கள், அவங்க புஜங்களிலே மார்பு கவசங்கள் இது எல்லாமே தங்கத்துல இருக்கும். அவங்க கால்ல போடுற ஷூ எல்லாமே தங்கத்தால மாட்டப்பட்டு தான் தங்கத்துல தான் அவங்க சரப்பணிகளை எல்லாம் அணிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப ராஜா என்றாலே அவரை சுத்திரும் ஒரு தங்கம் சார்ந்த பல விஷயங்கள் அவர் உடலை சார்ந்து இருக்கும், உடலை சுத்தி இருக்கும். அவர் உட்கார சிங்காசனமும் தங்கத்துல செய்யப்பட்டதா இருக்குதும். அவர் சாப்பிடுகிற அந்த பொருட்கள் எல்லாமே தங்கத்துல. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக இனி சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பிலே கொடுக்கிற இந்த பொருள் இயேசு கிறிஸ்து பின்னாடி ராஜாத்து ராஜாவா வரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே முதல் பிறப்பிலேயே முதல் வருகையிலேயே கொடுக்கப்படுகிற கிஃப்டை நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த 3 கிஃப்ட் ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஆனா 3 கிஃப்ட்டுக்குள்ள கர்த்தர் விலை மதிக்க முடியாத நிறைய ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெள்ளைப்போளம் என்பது இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை தெரிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. தூபவர்க்கம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். அவர் ஒரு பிரதான ஆசாரியர் என்பதை வெளிப்படுத்துவதாக. பொன் என்பது இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக அவர் அவர் வந்து பகிரங்க வருகையில வரப்போகிறார் என்பதை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை 1000 வருடம் அவர் ஆட்சி செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த தங்கமாகிய பொன் கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து அவருடைய பிறப்புல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை சற்று நம்மால் யோசித்து பார்க்க முடியும். சரிங்களா? எனவே இந்த பிறப்புல இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவோட அந்த பிறப்புள், ஊழியம், அவருடைய மரணம் இந்த 3 விஷயத்திலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை நான் உங்கள் முன்பதாக சொல்லுகிறேன். நீங்க கவனமாக கேளுங்க. இது மிகப்பெரிய ஒரு சத்தியம். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு பெரிய ரகசியம். இதை நீங்க அப்படியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. இன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பும் சரி, ஊழியமும் சரி, மரணமும் சரி, அவருடைய வஸ்திரங்கள் அதாவது துணி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பிலும், ஊழியத்திலும், மரணத்திலும் அவருடைய வஸ்திரங்கள் அதாவது அவருடைய உடுத்தியிருந்த துணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்து பிறப்பை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை துணிகளிலே சுற்றி இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அவரை சுற்றி இருந்த துணிதான் அவருக்கான அடையாளம். இது என்ன துணி என்பதை சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, புதிய துணி கிடையாது, புதிய உடுப்பு கிடையாது, அழுக்கு துணி. என்ன அழுக்கு துணின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே குழந்தை நமக்கெல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைங்களை எங்க பெற்றெடுக்கிறோம்? ஒண்ணு மருத்துவமனையில, ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றெடுப்போம். அப்போ ஆஸ்பத்திரியில அறுவை சிகிச்சை மூலியமா சில குழந்தை பிறக்கும். நார்மல் டெலிவரி மூலியமா குழந்தைகள் பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அதிகமாக இரத்தங்கள் விரயமாகும் பெண்களுக்கு.
எனவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க. அந்த குழந்தைய சுத்திலும் ரத்தமாக தான் இருக்கும். அழுக்காக ரொம்ப ரொம்ப தண்ணீர் நிறைந்ததை போல இருக்கும். அந்த குழந்தை எல்லாம் துடைப்பாங்க. துடைச்சு, கிளீன் பண்ணி காது, கண்ணு, மூக்கு எல்லாத்துலயும் துடைச்சு, அந்த குழந்தைய நெஞ்ச அழுத்தி, தலைகீழ சுத்தி இப்படி திருப்பி, மண்டையெல்லாம் அழுத்தி கிழுத்தி ஒரு ஷேப் பண்ணி, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கையில குடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பொறந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மருத்துவர்கள், செவிலியர்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பதான் நம்ம கையிலேயே குடுப்பாங்க. பொறந்த உடனே நம்ம கையில குடுத்தா நம்ம யாருமே அந்த குழந்தைய வாங்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ அழுக்கா இருக்கும். அவ்வளோ 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 ரத்தத்தோட இருக்கும். அதே போல தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார் என்று நமக்கெல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது யாராவது ஒரு செவிலியர் கூட இருந்தாங்களா? இல்ல. மருத்துவர் கூட இருந்தாங்களா? இல்ல. அப்ப யார் இருந்தாங்க? யாருமே இல்ல. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் தேவதூதர் வேணா இருந்திருப்பாங்க. கூட இருந்திருப்பாங்க. ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. யோசேப்பு மட்டும் தான் கூட இருந்திருக்கிறான். அப்ப மரியாள் வயிற்று வலி வந்தது. எங்க போறதுன்னு தெரியாம முன்னணையில போய் அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா, அந்த அன்னைக்கு சத்திரத்துல இடம் கிடைக்கல. ஒவ்வொரு வீட்டையும் தட்டி பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீடும் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு குடுக்கல, திறக்கல, அவங்கள தங்க வைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க முன்னணையில போய் அங்க இருந்து அங்கேயே வலியோட, வேதனையோட நார்மல் டெலிவரி பெத்தெடுக்குறாங்க. அப்ப கூட யோசேப்பு இருந்திருப்பாரு. அவரு தான் குழந்தையெல்லாம் வெளிய எடுத்து கிளீன் பண்ணி, தொடச்சு, துணியில சுத்தி அந்த துணி என்பது ரத்தத்த துடைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அழுக்கு வஸ்திரம். அந்த அழுக்கு வஸ்திரத்த துணிய சுத்தி அந்த குழந்தைய முன்னணையாகிய கழுதைக்கு வைக்கோல் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம், பெட்டி. அதுல தான் குழந்தைய வச்சாங்க. இதுதான் முன்னணை. முன்னணை என்பது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்புக்கும் மாட்டு தொழுவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மாட்டு தொழுவத்துல இயேசு பிறக்கவில்லை. கழுதை கட்டியிருந்த கழுதையுடைய கழுதையின் இருப்பிடமாகிய முன்னணை. இந்த முன்னணை என்பது கழுதைய ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியவும், அன்னைக்கு யூதர்கள் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குடில் போட்டு, அந்த கழுதைய அவங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அந்த கழுதைக்குன்னு அது பக்கத்திலே முன்னணை என்று சொல்லப்படுகிற கழுதைக்கான தீவனம், புல்லு, வைக்கோல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கழுதை சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த முன்னணையில தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு பில்லெல்லாம் போட்டு, அந்த குழந்தைய அது மேல வச்சிருந்தாங்க. அப்ப பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் உலகத்துல பொறந்த எந்த குழந்தையும் கழுதை முன்னணியில பொறக்க முடியாது. எந்த குழந்தையும் நம்ம தொட்டில்ல வைப்பாங்க, மடியில வச்சிருப்பாங்க. ஆனா கழுதை முன்னணை ஆகிய அந்த பெட்டியில வைக்க வாய்ப்பு இல்ல. அப்ப தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அந்த செய்திய சொல்லும் பொழுது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்பன்னா எந்த குழந்தையும் அந்த இடத்துல இருக்காது. எந்த குழந்தையும் அங்கு பிறக்க வாய்ப்பே இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கு அவர் பிறந்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அந்த துணிய சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த துணி தான் உங்களுக்கு அடையாளம் என்று ஆண்டவராகிய தேவன், தேவ தூதர்கள் மூலியமாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்ட ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண மேய்ப்பர்கள் கிடையாது. அன்னைக்கு எல்லாருமே மேய்ப்பர்கள் இருந்தாங்க. எல்லா வீட்லயுமே மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அந்த ஊருக்கு வெளியே அந்த ஆடுகளை பட்டிகளிலே வைத்துவிட்டு, அந்த அந்த மந்தையை பாதுகாத்துக் கொண்டு அங்கேயே அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மத்த பொதுவா இருக்கிற மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படல இந்த செய்தி. அப்ப யார் இந்த இந்த மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்ததே பஸ்கா பண்டிகையின் அன்று தான் பிறந்தார். பஸ்கா பண்டிகையின் காலகட்டத்தில தான் இயேசு சாமி பிறந்தாரு. அப்ப பஸ்காக்கு என்றாலே எல்லாரும் அவங்க அவங்க பஸ்காக்காகவே ஆட்டுக்குட்டி வளர்ப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டிய அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வருவாங்க. அங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய பலி செலுத்துவாங்க. அதற்கென்று வளர்க்கப்படுகிற பஸ்கா ஆட்டுக்குட்டியை பஸ்காக்கென்று வளர்க்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை அந்த மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த மேய்ப்பர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்தி அறிவிக்கப்பட்டது. மத்த எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்க. அந்த மந்த மேய்ப்பர் கிடையாது. இவங்க விசேஷமாக பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற மந்தை மேய்ப்பர்கள். அவர்களுக்கு தான் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதற்கான அடையாளத்தையும் ஆண்டவர் சொன்னார். என்ன அடையாளம்? அவரை உடுத்தியிருந்த துணி, அவரை சுற்றி வைத்திருந்த துணி, முன்னணை தான் அவருடைய அடையாளம். 2வது அவருடைய துணி எதுல முக்கியத்துவம் நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்த நீங்க வாசிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல நமக்கு தெரியும் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடம்
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய அந்த பிரச்சனையினால தன்னிடத்தில் இருந்த சொத்து, பணங்கள், ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாத நிலையத்துல இயேசு கிறிஸ்து அங்க போகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகமாகேன் என்கிற அவளுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 8 44 வசனம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்ப பாருங்க, 12 வருஷம் ஒரு பெண் ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை, அவருடைய துணியை தொட்ட உடனே அவளுக்கு சுகம் உண்டானது. இது வந்து இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல அவர் உடுத்தியிருந்த உடுப்பினுடைய ரகசியங்கள். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவரை சுத்தி வைத்திருந்த அழுக்கு துணி அவருக்கு அடையாளமா இருந்தது. அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் உடுத்தியிருந்த வஸ்திரம் அவருக்கு ஒரு அடையாளமா இருந்தது. இயேசுவின் ஆடையை தொட்டவுடனே அவளுக்கு சுகம் உண்டானது. இயேசு போய் பாடையை தொட்டாலுக்கும் அந்த மகனுக்கு சுகம் உண்டானது. இப்ப எவ்வளவு பெரிய ரகசியம் என்பதை சற்று பாருங்க. அப்ப இது வந்து இந்த உடுப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, ரகசியமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரணத்திலயும் அவருடைய வஸ்திரம் மிக முக்கியமானது. மத்தேயு 27 35 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகளில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல, அப்ப அவர் உடுத்தியிருந்த துணியை எடுத்து கிழித்து இவங்க சீட்டு போடுறாங்க. கீழேயே உட்கார்ந்து சீட்டு போட்டு அந்த துணியை அவங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்றாங்களாம். இப்ப பொதுவா தெரியும், ஆண்டவர் அப்ப போட்ட ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நீட்டா சுத்தமா இருக்குங்கிறீங்களா? இல்ல. அந்த உடையெல்லாம் அந்த அந்த உடையெல்லாம் எப்படி இருக்கும்? ரத்த காயங்களோட இருக்கும். ரத்த காயங்கள் படிந்த உடையாக தான் இருக்கும். அந்த உடைய நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாது. நம்ம யாருமே போட முடியாது. அப்ப இவங்க பாருங்க, அந்த உடைய இவங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பங்கிடுறாங்கன்னா, அந்த உடைய ஒருத்தரே எடுத்தா கூட அட்லீஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப 4 பேர் பங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த உடைய கிழிச்சு கிழிச்சு 4 பேர் எடுத்துக்க முடியும். அப்ப இதனால அந்த பங்கிடுகிறவங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அப்ப இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீன்னா, ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவோட மரணத்திற்காக நடத்தப்படுகிற ஒரு சம்பவம். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏற்கனவே இப்படி இது நடக்கும் என்பத தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டாச்சு. அப்ப தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டதுனால, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவங்க சிலுவையில அறைந்த இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரங்கள சீட்டு போட்டு அத அவங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொண்டார்கள். அந்த வஸ்திரங்கள யாருமே உடுத்த முடியாது, உடுப்ப முடியாது. ஏன்னா அது முழுக்க ரத்த காயங்கள். இப்ப வந்து நமக்கே தெரியும். நம்ம ரத்தம் பதிந்த துணிய நாமளே போட மாட்டோம். அப்ப அவங்களும் போட மாட்டாங்க. அப்ப இந்த சம்பவம் எதற்காக நடைபெறுகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல அவருடைய வஸ்திரம் எவ்வளவு முக்கியமானது என்பத நாம பார்க்கிறோம். அப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல அவருடைய துணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அது அவருக்கு அடையாளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் நாட்களிலே அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே ஒரு சகோதரிக்கு 12 வருஷம் பெரும்பாடு நின்று போனது. இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல அவர் உடுத்தியிருந்த துணியை அங்க உள்ள போர் வீரர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த 3 அவருடைய பிறப்பிலும் சரி, ஊழியத்திலும் சரி, மரணத்திலும் சரி, அவருடைய வஸ்திரங்கள், துணிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதேபோல இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வஸ்திரம் மிக மிக முக்கியமான ஒண்ணு. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் பாதி, ஆடை பாதி. நாம உடுத்தி இருக்கிற உடுப்பு தான் நம்ம யார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு சீருடை இருக்கிறது. டாக்டர் என்றால் டாக்டருக்கான, மருத்துவருக்கான அந்த உடை, அந்த உடைய பார்த்தாலே இவர் மருத்துவர் என்று சொல்ல முடியும். காவல் அதிகாரினா காவல் அதிகாரிகளுக்கென்று வஸ்திரம் இருக்கிறது. ராணுவ வீரருக்கான வஸ்திரம் இருக்கிறது. லேபர் கூலி வேலை செய்றவங்களுக்கான வஸ்திரம் இருக்கிறது. பில்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கான வஸ்திரம் இருக்கிறது. இப்படி அவங்கவங்களுடையக்காக வஸ்திரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களா இருக்கிறோம். நமக்கும் வஸ்திரங்கள் இருக்கிறதுனால நீட்டா ட்ரெஸ் போட்டு தான் நம்ம புல்பிட்ல நிக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவல நிலை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு வெளிநாடுகள்ல அசிங்கமா ட்ராயர் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு, டைட் ஷர்ட்ட போட்டுக்கிட்டு, கையில்லாத துணிய போட்டுக்கிட்டு, ஸ்டேஜ்ல நின்னு மைக் புடிச்சு பாட்டு பாடுவதும், பிரசங்கம் பண்ணுவதும் கேட்கும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க. அப்படி நம்ம முன்னாடி நிக்கும்போது அவங்க என்னதான் விலை உயர்ந்த சத்தியத்தையே பேசினாலும், அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸ பார்த்தாலே நமக்கு அந்த சத்தியமே நம்மளால கேட்க தோணாது.
அப்ப அந்த உடை என்பது, வஸ்திரம் என்பது, துணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஊழியம், மரணத்துல வஸ்திரத்தினுடைய முக்கியத்துவத்த நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உங்களுடைய, என்னுடைய வாழ்க்கையிலும் வஸ்திரம் மிக மிக முக்கியமான ஒண்ணாக இருக்கிறது. இந்த உலகத்துல பிறந்த முதல் மனிதன் ஆதாமுக்கு ஆண்டவர் தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கொடுத்தார். அவர் உடுத்தி இருந்த ஒளியின் வஸ்திரமாகிய தம்முடைய சாயலை அவனுக்கு கொடுத்தார். அவன் என்ன பண்ணான் பாருங்க, அந்த சாயலை பெற்று என்ன பண்ணான் பாருங்க, பாவம் செய்ததினாலே, பாவத்தினாலே அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிட்டான் அவன்? இழந்து போயிட்டான். இப்ப பாருங்க, அவங்க 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 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? 2 பேருமே நிர்வாணமா தான் இருக்கிறாங்க. ஆனா நிர்வாணமா இருந்தாலும் அவங்க நிர்வாணிகள் என்று அவங்களுக்குள்ள தெரியுதா பாருங்க? தெரியல. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் வெட்கப்படாம இருந்தாங்க? ஏன்னா, அவங்களோட உடலை சுத்திலும் ஒரு ஒளியின் வஸ்திரம், லைட்னிங் பாடி இருந்தது. அது வந்து தேவனுடைய வஸ்திரம், ஆண்டவருடைய வஸ்திரம். ஆண்டவருடைய வஸ்திரம் என்னது பாருங்க. சங்கீதம் 104, 1, 2 வசனத்த பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியை வஸ்திரமாக உடுத்தி இருந்தார். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து இருந்தார் என்று வேத வசனத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பார்க்கும்போது, அந்த மறுரூப மலையில் நிற்கும் பொழுது இயேசுவோட வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னா, வெளிச்சமாக வெண்மையாக இருந்தது. அப்ப தேவனுடைய சாயல், தேவனுடைய வஸ்திரம் என்னது? அக்கினி போன்றது. ஒளியின் வஸ்திரம், வெளிச்சமானது, பிரகாசமானது, மகிமை நிறைந்த வஸ்திரம். அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு நிர்வாணம் வெளிய தெரியாது. இப்ப உங்க வீட்ல இருக்கிற பல்பு, டியூப் லைட் நீங்க பாருங்க. ஆன் பண்ணி பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்குது. ஆஃப் பண்ணுங்க அதே லைட்டு தான். ஆனா ஆன் பண்ணும்போது அது சுத்திலும் வெளிச்சமா இருக்குது. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அவருடைய மகிமையின் வஸ்திரமாகிய ஒளியின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்ததினாலே அந்த வஸ்திரங்களை இழந்தார்கள். பாருங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, பாருங்க அதற்கு முன்னாடி நிர்வாணிகள் என்று தெரியல. ஆனா இப்ப அவங்க நிர்வாணி என்று அறிந்து, அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பார்த்தீங்களா? அப்ப கூட தங்களுடைய சரீரத்தை மறைப்பதற்காக என்ன உடை உடுத்துவதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா முன்ன பின்ன அவங்க அவங்க வந்து உடுப்பு உடுத்தியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப அத்தி இலைகள் சின்ன இலை. அந்த இலைய வச்சு உடம்ப மறைக்க முடியாது. உடல் பாகங்கள மறைக்க முடியாது. ஏதோ ஒரு பெரிய ஒரு தென்னை மட்டை, வாழை இலை இப்படியாவது வச்சுக்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த அந்த நாலேட்ஜ் கூட அறிவு கூட இல்ல. அப்ப என்ன செய்வதுன்னு தெரியாம போகும்பொழுது, இப்ப கர்த்தரே என்ன பண்றாரு அவங்களுக்கு, அ 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இந்த தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பார்த்தீங்களா? தோல் உடைகளை ஆண்டவரே உண்டாக்குறாராம். இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டெய்லர், முதல் தையல்காரர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய தேவன் தான் முதல் தையல்காரர். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான, எனக்கான உடுப்ப கரெக்ட்டா அழகு பார்த்து, அளவு பார்த்து தைக்கிறவர். அன்னைக்கு ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் எவ்வளவு அளவுன்னு சொல்லி அவர் பார்த்து ஒரு தோல் உடைகளை தைத்தார். அப்ப தோல் உடை எங்கிருந்து வந்தது ஏதேன் தோட்டத்துல? அங்கு ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. அங்க ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி, அந்த அந்த தோலை எடுத்து ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் ஆண்டவரே து அ உடுப்பு செஞ்சு, தோல் உடைகளை ஆண்டவரே செய்றாருன்னா, அப்ப நீங்க பாருங்க. அவன் பாவம் செஞ்சு விலகி போயிட்டான். இருந்தாலும் அவனுடைய இருந்தாலும் அவனோட மானத்த காப்பாத்தணும், அவமானத்த நீக்கணும். அதுக்காக ஆண்டவர் 2 பேருக்கும் தோல் உடைகள செஞ்சு உடுத்துறாராம். அப்பன்னா ஏன் உடுத்துறாரு? ஏன்னா அவங்களுக்கு துணி உடுத்துவது எப்படின்னு தெரியாது. அப்ப அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினாராம். இப்ப நம்ம வீட்ல நம்முடைய நம்முடைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன குட்டி குழந்தைங்க ட்ராயர் போட சொன்னா அவங்களுக்கு போடக்கூட தெரியாது. ஏன்? முன்ன பின்ன போட்டதில்ல. அது மாரி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் ஆண்டவராகிய தேவனே அவங்களுக்கு ட்ரெஸ் தச்சு குடுத்து, தோல் உடைகளை குடுத்து, அவங்களுக்கு உடுத்துறாரு. எப்படி உடுத்தணும்னு சொல்லிக் குடுத்து, உடுத்தி வச்சுட்டு, தோட்டத்த விட்டு வெளிய அனுப்பிட்டார். அப்ப முந்தின ஆதாமாகிய அவன் தேவன் தனக்கு கொடுத்த ஒளியின் வஸ்திரமாகிய அந்த மகிமையின் வஸ்திரத்தை, உடுப்பை அவன் இழந்து போனான். பிறகு அதே இதுல வந்த பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து, எப்படி ஜீவனை கொடுத்த பாருங்க, அவர் வந்து பிறக்கும்போதும் பாருங்க, வஸ்திரம் அழகான வஸ்திரம் கிடையாது. ஊழியத்துல பாருங்க, அவருடைய மரணத்துல பாருங்க, அந்த வஸ்திரத்த கூட எடுத்துட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதும், மரணிக்கும்போதும் வஸ்திரமே இல்லாதவரா இருந்தார். ஆக்சுவலா சிலுவையில மறிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, நிர்வாணமா தான் இருக்கணும். ஆனா இப்ப நாம நெறைய படங்களிலே சிலுவை காட்சிய படத்துல பார்க்கும்போது,
படங்களில பார்க்கும் பொழுது, இந்த நம்ம இடுப்புல ஒரு சின்ன துணி போட்டிருப்பாங்க. ஏன்னா, அது இல்லாம இருந்தா நமக்கு அத பார்க்கும்போது ஒரு மாரி கஷ்டமா, அவலட்சணமா இருக்கும். அதற்காக தான் அந்த துணிய உடுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே சிலுவையில மறிக்க வேண்டிய அந்த தண்டனைக்குரியவங்க நிர்வாணமாக தான் மறிக்க வேண்டும். இதுதான் யூதருடைய சட்டம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன் உயிர குடுத்து நமக்கு அழகான வஸ்திரங்களை அவர் கொடுத்தார். என்னென்ன வஸ்திரங்களை கொடுத்தார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வஸ்திரத்த குடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இப்ப நீங்களும் நானும் அதை நம்ம உடுத்திக் கொண்டு தான் இருக்கிறோம். யோசிக்கலாம். அப்படியா? எங்க பாஸ்டர் நான் எங்க உடுத்திருக்கிறேன்? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அவர் ஏற்கனவே நீங்க என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, முழுகி ஞானஸ்நானம் எடுத்து, உடன்படிக்கை பெற்றுக்கொண்டு, அவர் மகனாக, மகளாக, பிள்ளையாக எப்ப மாறுனீங்களோ, அப்பவே கர்த்தர் உங்களுக்கு இந்த உடுப்பை கொடுத்து விட்டார். என்னன்னா, நமது கண்களுக்கு தெரியாத உடுப்பு. அது என்ன உடுப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 10ஆம் வசனத்தில் இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வை என்ற வார்த்தை வருகிறது. அதே அதிகாரம் 3வது வசனத்துல துதியின் உடை. அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு 3 விதமான வஸ்திரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன 3 வஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். இரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வை. மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சிலுவை மரணத்தின் மூலியமாக உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும், துதியின் உடையையும், நீதியின் சால்வையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏங்க நமக்கு 3 உடைய குடுத்திருக்கிறாரு? ஏன்னா மனுஷனுக்குள்ள என்ன தன்மை இருக்குது? 3 தன்மைகள் இருக்கிறது. என்ன 3 தன்மைகள்? ஆத்துமா, ஆவி, சரீரம். அப்ப நாமெல்லாம் ட்ரெஸ் எடுத்தா நம்முடைய சரீரத்துக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்போம். ஆனா கர்த்தர் குடுத்தா நமது ஆவிக்கும் ட்ரெஸ் குடுத்திருக்கிறாரு. ஆவிக்கு நமது நமது ஆத்துமாவுக்கும் குடுத்திருக்கிறாரு. அப்ப பாருங்க ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு என்பது எதற்கானது? நமது ஆத்துமாவுக்கு தான் ரட்சிப்பு தேவை. ஏன்னா ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தான் அது நித்திய ஜீவனுக்கு போணும். அப்ப ஆத்துமா அழியாதது, என்றென்றும் அழிவில்லாதது, நிலைத்திருக்கக்கூடியது. ஆத்துமா வந்து ஒண்ணு என்னது? நித்திய ஜீவனுக்கு போணும். இல்லை என்றால் நித்திய நரகத்துக்கு போணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு போணும்னா, ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு வேணும். அப்ப ரட்சிப்பை ஆண்டவர் வஸ்திரமாக ஆத்துமாவுக்கு கொடுத்தார். 2வது நமது ஆவிக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். ஏன் துதியின் உடையை கொடுத்தார்? அவர பத்தி நம்ம இந்த உலகம் முழுக்க நமது ஆவியினாலே சொல்ல வேண்டும். வார்த்தையினால் அறிவிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதற்காக அவருடைய துதியின் உடைய நமது ஆவிக்கு வஸ்திரமாக உடையாக உடுத்தியிருக்கிறார். 3வது நீதியின் சால்வை. இந்த நீதியின் சால்வை என்பது எதற்காக? நம்முடைய சரீரத்துக்காக, நமது உடலுக்காக. ஏன் சரீரத்துக்கு? ஏன்னா நம்ம நீதியாக நடக்க வேண்டும். நீதி நியாயங்களை செய்ய வேண்டும். நீதியின்படி வாழ வேண்டும். நீதி நியாயங்களின்படி வாழ வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சரீரத்தின் மூலமாக நீதியான கிரியைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நீதியின் சால்வையை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப பாருங்க ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வை. நமது ஆத்துமாவுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நமது ஆவிக்கு துதியின் உடை, நமது சரீரத்துக்கு நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்து இன்னைக்கு தேவன் அழகு பார்க்கிறார். இப்ப பாருங்க நமக்கு பொதுவாகவே தெரியும். பிறந்த நாள் கொண்டாடுகிற குழந்தைக்கு அந்த நபருக்கு ட்ரெஸ் எடுத்து அழகு பார்ப்பது நமக்கு தெரியும். ஆனா பொறந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனா புதிய உடுப்பு போடுறது நீங்களும் நானும். அப்ப பாத்தீங்களா? அடுத்தவங்களுக்கு புது துணிய போட்டு அழகு பார்க்கிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. ஆனா அவர் பிறக்கும்போது துணி இல்லாம பிறந்தாரு. மரிக்கும் போதும் துணி இல்லாம மரித்தார். பாருங்க எவ்வளவு பாத்தீங்களா? நம்முடைய நம்முடைய தேவனுடைய அத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்றாலே தியாகம், கொடுத்தல். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு கொண்டாட்டமா ஒரே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா பாட்டு, கூத்து என்னென்னமோ இன்னைக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அப்ப ஆண்டவரே அருவருக்கிற அளவுக்கு ஆண்டவரே நம்முடைய இரைச்சலின் சத்தம் அவருக்கு ரொம்ப இரைச்சல் போல இருக்குது நம்ம ஆராதனை சத்தம்லாம். அந்த மாரி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த வஸ்திரத்த தேவன் குடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே குடுத்துட்டாருங்க. அப்பாடா சந்தோஷம்னு சொல்லலாம் நீங்க. ஆனா இன்னொன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இந்த வஸ்திரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆண்டவர் குடுத்துட்டாருன்னா நீங்க போட்டு கிழிப்பதற்காக அல்ல. இந்த வஸ்திரம் கிழிக்காம பார்த்துக்கணும். அசூசிப்படுத்தாம பார்த்துக்கணும். அது மிக, மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்ன்னு நமக்கு தெரியாது. எந்த நாள்ல வருவாருன்னு தெரியாது. எந்த சூழ்நிலையில வருவாருன்னு தெரியாது. ஏனென்றால் அவருடைய வருகை யாருக்கும் தெரியாத ஒன்று. ஆனா வருகையின் காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நம்மால் அறிய முடியும்.
இப்பொழுது நடக்கிற ஒவ்வொரு கால சூழ்நிலைகள், சம்பவங்கள், உலகத்துல நடக்கிற விஷயங்கள், மத்தேயு 24ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள், இதெல்லாம் உலகத்துல இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிற அந்த கடைசி தருணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வைய பத்திரமா பாதுகாக்கணும். அந்த 3யும் நம்ம இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. திருப்பி சொல்றேன். அந்த ட்ரெஸ்ஸ கிழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ட்ரெஸ்ஸை கரைப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ட்ரெஸ் இல்லாம இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கரெக்ட்டா இருக்கிறாங்களா? உண்மையா இருக்கிறாங்களா? பாவமே செய்யாம இருக்கிறாங்களா? பரிசுத்தமா இருக்கிறாங்களா? என்று பார்த்தா இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஊழியம் பண்றோம். அதுக்காக தான் சபைக்கு போறோம். அதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடில கலந்துக்கிறோம். ஏன்னா வேதாகம சத்தியங்களின் வழியாக கற்றுக்கொண்டு, அந்த ட்ரெஸ்ஸ நான் எப்படி பாதுகாக்கணும்? துதியின் உடைய நான் எப்படி பாதுகாக்கணும்? நீதியின் சால்வைய நான் எப்படி சுத்தமா வச்சுக்கணும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி நான் பாதுகாக்கணும்? அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுவாரு பாருங்க. இந்த வஸ்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வஸ்திரங்கள் எவன் உடுத்தி கரெக்ட்டா வச்சுக்கிறானோ, அவனை மட்டும் தான் 2வது வருகையில் ஆண்டவராகிய தேவன் எடுத்துக் கொள்ளுவார். இது மிக முக்கியமான ஆழமான சத்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா? ஆண்டவர் திருடனை போல வருவாருங்க. தன் மானம் காணப்படத்தக்கத நிர்வாணமா இல்லாதபடிக்கு எவன் ஒருத்தன் விழிப்புணர்வோடு இருந்து ஆண்டவராகிய தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வையாக இந்த வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறானோ அவன் தான் பாக்கியவான். அவன் தான் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவான். அப்ப இந்த வஸ்திரங்களை நம்முடைய மாம்ச கிரியைகளால அசூசிப்படுத்த முடியும். இந்த வஸ்திரங்களை நாம் செய்கிற பாவத்தின் விளைவாக கரைப்படுத்த முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட கரையினால இந்த வஸ்திரங்கள் கிழிக்கவும், அசூசிப்படவும், அசுத்தமாக்கப்படவும், அருவருக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இயேசு வரப்போகிறார். வஸ்திரங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களா? இல்லையா? இல்ல வஸ்திரமாவது இருக்கா? இல்லையா? என்பத சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே முதல் வருகையை கேள்விப்படாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அடுத்து இப்ப இயேசு 2வது வருகைக்கு கிட்ட வந்துட்டாரு. ரொம்ப ஆயத்தமா இருப்போம். ரொம்ப முக்கியமான காரியம். வேதாகம சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். வேதத்துல இல்லாத ஒண்ண செய்வதற்கு நம்ம தீவிரப்பட வேண்டாம். சுவிசேஷம் அறிவிக்க நம்ம தீவிரப்படுவோம். அறியப்படாத மக்களுக்கு அறிவிக்க தீவிரப்படுவோம். சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க தீவிரப்படுவோம். அதற்காக நமது பணங்களை, பொருள்களை, செல்வங்களை செலவு செய்வோம். அதற்கென்று நம்ம கொடுப்போம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நமக்கு நாமே எனக்கு என்று சுயநலமா இல்லாதபடிக்கு பொதுநலமா உலக ஜனங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடினால் அது மிக மிக முக்கியமான ஒண்ணு. மற்றபடி வேறு எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். டிசம்பர் 25 மட்டும் தான் நம்ம சபையில கூட்டமா இருப்பாங்க. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியங்கள். இன்னும் டீப்பா இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு ஒரு மேலோட்டமா தான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். நீங்க தொடர்ந்து நமது பைபிள் காலேஜ்ல இணைஞ்சு படிச்சா தான் நம்ம நிறைய விஷயங்கள நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப ஹை தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நான் இந்த பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பிறப்பின் அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே. உமக்கு கொடான கொடிய நன்றிகளை, துதிகளை நான் செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட உமது பிறப்பில உம்மை உம்மை சுற்றி வைத்திருந்த துணிகள் ஒரு அடையாளமா இருந்தது. உமது ஊழியத்துல உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே சுகமானது. உமது மரணத்துல நீர் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோமே. எங்களுக்கென்று நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. உமது வருகை வரையிலும் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியம் இல்லாதபடிக்கு விழித்துக் கொண்டு எங்கள் வஸ்திரங்களை காக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக, பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்து
இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம், பொறுப்பாளர்களை ஆசீர்வதிக்கிறோம், லீடர்ஸை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸை ஆக்கப்பூர்வமாய் செயல்படுத்தப்பட நீங்க கிருபை ஞானம் தந்து வழிநடத்தும்படியாக உமது தெய்வீக கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா நாமத்திற்கு மேலாக உமது நாமம் மகிமைப்படட்டும், உமது சிற்றம் நிறைவேற்றப்படட்டும், உமது ராஜ்யம் கட்டப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் வார்த்தையாக தேவன் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசைகள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.